கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னா, ஜெபம் ரொம்ப முக்கியங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னா, அவனோடு எப்படி எதிர்த்து நிற்கணும்னா, ஜெபித்தாலே அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம அருகிலே உட்காருவார். அப்போ பிசாசு நம்மளை தொட முடியாது. இன்னொன்று, நமக்கு பயம் வந்தாலும் சரி, ஒரு பாவமான சிந்தனை நமக்குள்ளே வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னுடைய பயத்தை எடுத்து போடுங்க, என்னுடைய பாவ சிந்தனையை எடுத்து போடுங்க, இதை ஜெயிக்கிறதுக்கு உம்முடைய பலத்தை தாங்க, நான் பிசாசுடைய கிரியைகளை நான் ஜெயிக்கணும், பிசாசுடைய உலகப்பிரமாண காரியங்களை நான் ஜெயிக்கணும், பிசாசு எனக்கு பயத்தை கொண்டு வருகிறானே, நான் அதை ஜெயிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இருந்து அந்த அருவருப்பான காரியங்கள் சிந்தனைகளை நம்மளை விட்டு விளக்குவார், பயத்தை எடுத்து போடுவார். பிசாசும் என்ன செய்வான்? ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை கண்டு ஓடி போயிடுவான். அவனை ஓட வைக்கணுன்னா இந்த முழங்கால் படிக்கிட்டு, எந்த இடத்துல இருந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அறைய கதவை சாத்தி கொண்டு ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல, இப்போ சிறைச்சாலையிலே எல்லாரும் துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கதவு பிளந்ததாம், அதாவது சங்கிலி எல்லாம் உடஞ்சி எரிஞ்சதான். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். அந்த துதிக்கும் ஜெபத்துக்கும் பெரிய வல்லமை இருக்குது. அதனால் பிசாசை நாம் ஓட ஓட விரட்டணுன்னா துதியும் ஜெபமும் நாம் எந்த காரணத்தை கொண்டும் கைவிடையே கூடாது. பாவ காரியங்களை மேற்கொள்ளணுன்னா ஜெபங்கள் மிக மிக அவசியம். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, சரிங்களா? தேங்க்யூ.